போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்ன வரையும் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கப்படலை. இது எதனால் எடுக்கப்படலைன்றது எனக்கு தெரியல. இன்னைக்கு இதை எடுக்கலை அப்படின்னா நாளைக்கு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் தாலுக்கா அங்கே ஜனனின்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. இதை தட்டி கேட்க அவங்க அப்பா போயிருக்கப்ப அருணாச்சலம் அப்படின்ற ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து அவங்க மேலே செங்கக்கல்லை போட்டு எரிஞ்சிருக்கான். அதில் அவங்க பின்மண்டையில் அடிபட்டு அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஆனால் இதை பற்றி 15 தடவை அந்த பொண்ணு வீட்டார்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்ன வரையும் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கப்படலை. இது எதனால் எடுக்கப்படலைன்றது எனக்கு தெரியல. இன்றைக்கி இதை எடுக்கலை அப்படின்னா நாளைக்கு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். இப்போ தான் ஒரு பிரச்சனைகளாக தமிழ்நாட்டில் வந்துட்டுருக்கு. இப்போது இன்னொரு பொண்ணுக்கு இது நடந்திருக்கு. உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் விடுவீங்களா விஜய் சார்? உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் விடுவீங்களா ஆதவ் சார்? இந்த மாதிரி குற்றங்களை தட்டி கேட்குறதுக்காக தான் மக்கள் உங்கள் கையில் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அந்த தொகுதியோடைய மக்களோட பிரதிநிதி அவங்கள பார்க்க சொல்லுங்கள். இந்த பிரச்சனையை மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு என்ன நகர்த்த முடியுமோ அதை நகர்த்துங்க. அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சா ஆகணும். கிடைக்கல அப்படின்னா மிகப்பெரிய போராட்டம் எடுக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. சின்ன குழந்தைங்களை கற்பழித்து கொலை பண்ணுறது, படிக்கிற பசங்களை ஜாதி வெறி பிடிச்சி வெட்டுறது, கூட படிக்கிற பசங்களே சாராய பாட்டில் உடச்சி ஒரு பையன் வயிற்றில் குத்துறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் தமிழ்நாட்டில் மிக மிக மோசமாக சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக சீரழிஞ்சிட்ருக்கு. இந்த சமுதாயத்தில், இந்த தமிழ் குடி சமுதாயத்தில் ஒரு நல்ல அரசியலை கட்டமைச்சிட்ருக்கோம். நாம் தமிழர் கட்சியோட அரசியல் மிகவும் ஆழமானது. என் பெண் பிள்ளைகளை தொட்டா அவன் நெஞ்சில் பாயும் ஒரு தோட்டா அப்படின்றத முன் வச்சது நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் தான் வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க இந்த அரசாங்கம் இதை பண்ணுமா அப்படின்றது தான் இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பெண் அமைச்சர் அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்டால் அவங்க சிரிக்கிறாங்க. ஒரு குழந்தைய ரேப் பண்ணது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா? ஒரு குழந்தைய அவன் கொன்னுட்டான், அது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா? திருச்சியில் செவிலியர்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. செவிலியர் படிக்கிற மாணவியை ஆப்ரேஷன் பண்ண தெரியாமல் பண்ணி சாவடிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அதிகாரிங்களுக்கு காசு வாங்கிட்டு போஸ்டிங் போட்டுச்சா? நாலேஜ் இல்லாமல் போஸ்டிங் போட்டுச்சா? அந்த துறைக்கான வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தவங்க காசு கட்டி எக்ஸாம் எழுதாமல் பாஸ் ஆகி போஸ்டிங் போட்டாங்களா? பேசிக் ஃபண்டமெண்டல் தெரியாமல் ஒரு ஆப்ரேஷன் எப்படி பண்ண முடியும்? அந்த ஸ்டூடெண்ட்டு ஒரு நர்சிங் படிக்கிறாங்க அப்படின்னா எல்லா விதமான ட்ரைனிங்கும் அவங்களுக்கு இருக்கும். அந்த ட்ரைனிங்கை அவங்க பார்த்து கூட இருந்து பண்ணதை விட்டுட்டு எல்லா பேஷண்ட்டுக்கும் ஆப்ரேஷன் பண்ணும்போது நர்ஸை கூட வைக்கிறாங்க. ஆனால் கூட படித்த மாணவிகள் கூட இல்லாமல் அந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அந்த ஆப்ரேஷன் மூலிமா அந்த இறந்த பொண்ணுக்கு என்ன நீதி வழங்க போகுது இந்த தமிழ்நாடு அரசாங்கம்? எதுக்கு எடுத்தாலும் முதலமைச்சரை நம்ம குறை சொல்கிறத ஃபஸ்ட்டு விடுவோம். அவங்க புதுசாக வந்திருக்காங்க, வரட்டும், நல்லது செய்யட்டும், வாழ்த்துக்கள். ஆனால் சில தவறுகள் நடக்க தான் செய்யும். அந்த தவறுகளை அவங்க தான் சரி பண்ணணும். ஏன்னா அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. அதுக்கு தான் அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியான அதிகாரங்கள் கையில் இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத இந்த அரசாங்கத்தை சம்மந்தப்பட்டவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சில துறைகளை நீங்கள் நேர்மைப்படுத்துங்க. ஆனால் சில தவறுகள் நடக்குது. அந்த தவறுகள் எதனால் நடக்குது, யார் தூண்டுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு சரியான முடிவு பண்ணி அந்த அதிகாரிகளை வச்சிருக்கலாமா வேணாமான்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி எறிங்க. 2 அதிகாரிகளை தூக்கி எறிஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் தவறு நடக்காது. அது மாதிரி பெண் பிள்ளைகள் மேலே யாராவது கையை வச்சாங்க அப்படின்னா, நடு ரோட்டில் நிற்க வச்சு சுட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த தவறு நடக்காது. ஒரு தவறுக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா பயம் இருக்கும். இந்த மானுட சமுதாயம் மரண தண்டனைக்கு மட்டும்தான் பயப்படுமே தவிர மீதி எந்த தண்டனை கொடுத்தாலும் பயப்படாது. ஏன்னா இன்றைக்கி வெளியில் இருக்கிறதோட ஜெயிலுக்குள்ளே இருந்தோம்னா நேரத்துக்கு நேரம் நல்ல சாப்பாடு, நல்ல தங்குமிடம், இது அனைத்தும் இருக்குன்றத இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வரவங்க கைதி மூலியமாக வெளியில் தெரிய வருது. நம் கேள்விகள் அனைத்தும் அதிகாரத்தை நோக்கி இருக்கும். உரிமைகளை மீட்போம், உரிமைகளை காப்போம். நாம் தமிழர். தமிழ் தாய் வாழ்க, தலை பிரபாகரன் வாழ்க.